Hey cutie pies, welcome to my channel. And வந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறது வந்து ஒன்று தான். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா கூட ஓகே, பட் கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். லைக் போடுங்க. நீங்கள் கேட்குற அந்த டைமில் ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் போடுற லைக்கில் தான் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் நீங்கள் இதுக்கு மேலே வந்து என்னோடய வீடியோஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது கோஸ்ட் அட்டகாசம் OT7 தான். இது வந்து லைக் செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி புரியும். லாஸ்ட்டாக நான் வந்து எதில் நிறுத்திருப்பேன்னா வந்து நம்ம ஜேஹோப் வந்து டேவும் யானும் ஒயனும் வந்து கார்டனில் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஜேஹோப்க்கு செம்ம கோவம் வந்திருக்கும். லைக் அந்த ஜேஹோப்குள்ளார இருக்கிற கோஸ்ட்டுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். செம்மையாக பேய் காற்று அந்த மாதிரியான காற்று வீசுது. இது எல்லாத்தையுமே வந்து சுஜியும் தியாவும் மேலே பால்கனியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜேஹோப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அண்ட் அதை அந்த பிளேஸ்லேயே வந்து இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க. அது யார் அப்படின்னா நம்ம நிவிதா. அவங்க வந்து லைக் கீழே நின்றுட்டு இருந்திருப்பாங்க இன்னொரு சைடு. அவங்க சுஜியும் தியாவும் அதை நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட் வருது, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சுஜி பார்க்குறாங்க. லைக் நிவி வந்து ஜேஹோப் கிட்ட போகிறத அவங்க தான் வந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம நடக்கிற கான்வோ என்ன அப்படின்னா நம்ம நிவிக்கும் ஜேஹோப்பும் நடுவில் நடக்க போகிற கான்வோ. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாக்ஷிக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விஷன்ஸ் வந்திருக்கும். லைக் நம்ம ஜேஹோப்பும் டேவும் சண்டை போடுற மாதிரி, ஜேஹோப் செம்மையாக டேவை பிடிச்சி அடிக்கிற மாதிரியும், அதே மாதிரியே நம்ம நிவி வந்து ஒயன் கூட சண்டை போடுற மாதிரியும் அந்த மாதிரியான விஷன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம நிவியோடையும் ஜேஹோப்போட கான்வோவையும் பார்க்கலாம். நிவி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அதுக்குள்ளே நீ வந்து உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்பல இருக்கு. அவ்வளோ ஜெலஸ் ஆகுது அவன் பக்கத்தில் உட்காந்ததுக்கு. பார்த்து அவன் என்னோட ஆள், அவனை வந்து தொடுற வேலை வச்சுக்காத. உனக்கு அவ தானே வேணும், அவளை மட்டும் எதாவது வேணாலும் பண்ணிக்கு போ. இவனை தொடுற வேலை நீ வச்சுக்காத, அவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிவி வந்து ஜேஹோப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து சுஜிதியா பார்க்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு இதாக தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து நம்ஜுன்னும் ஜின்னும் வந்து சுஜிதியாவை தேடிட்டு வந்துருந்துருப்பாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஜேஹோப் வந்து அந்த காற்றை நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. நிவியும் வந்து ஜேஹோப் கூடவே வந்து போயிடுறாங்க. அடுத்தது வந்து என்ன பிளான் பண்ணலாம், எப்படி உங்களை வந்து நம்ம அடையலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க. இப்போது அதே மாதிரி யாஷிக்கு இந்த மாதிரி விஷன் வந்திருக்கும். அதை வந்து சௌமி கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கிற மாதிரி உனக்கு விஷன் வருது, ஏன் அப்படின்னு தெரில, ஒருவேளை இந்த மாதிரி நடக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுஜியும் தியாவும் வந்து நம்ஜூனும் ஜின்னையும் வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்ம உடனே இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க 4 பேருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷன் வந்ததை வந்து ஷூகா கிட்ட யாக்ஷி சொல்கிறாங்க. ஷூகா கிட்டேயும் ஜேகே கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்து இந்த மாதிரி விஷன் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை, சடனாக இந்த மாதிரி வருது, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத யாக்ஷி அப்படின்னு ஷூகா சொல்கிறாரு. ஏதாவது விஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். ஜேஹோப்பாவது சண்டை போடுறதாவது அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான். அதுவும் டே கூடையா, டேனா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியல, அவன் எதுக்கு டே கூடலாம் சண்டை போட போகிறான், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் கேர்ள்ஸ் வேணால் அடிச்சிக்குவீங்க, இது ஜேக்கு சொல்கிறாரு. நீங்கள் கேர்ள்ஸ் வேணால் அடிச்சிக்குவீங்க, அது வந்து சகஜமான விஷயந்தான். பட் ஆனால் ஜேஹோப்பு டேவோ சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து
என்னது ஜேஹோப்பு டேவோட பேச்சு அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஜேஹோப் வராரு. யாக்ஷிக்கும் சௌமிக்கும் ஒரு மாதிரி பயமாயிருது. ஏன்னா வந்து அவங்க விஷனை அந்தளவுக்கு ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஷூகா சொல்ல போகிறாரு. பட் ஆனால் யாக்ஷி வந்து ஷூகாவோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை ஜேஹோப்பண்ணா, நம்ம சும்மா ஜேஹோப்புக்கு டேக்கும் ஒரே மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லைண்ணா, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயு சொல்கிறாங்க. ஏன் இவன் இப்படி மாதிரி மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவும் ஜேக்கவும் அந்த அளவுக்கு அது வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. கோயிலுக்கு போய் இந்த மாதிரியான ஒரு இது இப்படி நடக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி அங்கே ஒரு பிளான் போய்கிட்டுருக்கு. இங்கே இப்படி போயிட்டுருக்கு. ஜெஹோப்பேய்க்கும் நம்ம நிவி பேய்க்கும் வந்து டேவை ஒயனை பார்க்கும்போது ஒயனை கொஞ்சிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அவங்கள சேரவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஜேஹோப்பு டேவை தனியாக விடுறதில்ல. அதே மாதிரியே வந்து நிவியும் ஒயனை தனியாக விடுறதில்ல, கூடவே தான் இருக்காங்க. லைக் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து மேரேஜு. அந்த 2 டேஸுமே வந்து நிவியும் சரி ஜேஹோப்பும் சரி டேவை ஒயன் கூட சேர விடல. அதே மாதிரி தான் நிவியும் ஒயனை வந்து டே கூட சேர விடவே இல்லை. 2 பேருமே வந்து இப்படி தான் இருக்காங்க. இந்த பிஹேவியர் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது, சரி சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எதுவுமே அவங்க கண்டுக்கலை. பட் ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஜேஹோப் வந்து நம்ம டேவை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. கண்டிப்பாக இவனை வந்து கையில் இருக்கிற அந்த தாயத்தை கழட்டினா இவன் உடம்புக்குள்ளார நம்ம பூந்து ஒயனை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் முடிவு பண்ணிட்டு டேவை வந்து வெளியில் லைக் ஒரு அந்த கார்டன் அரண்மனை அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு போகுது. லைக் வந்து இந்த மாதிரி தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்ஸ், அதாவது ஜின்னு, நம்ஜுன்னு, ஷூகா, ஜேகே, ஜிமின் இவங்க எல்லாத்துக்குமே பிளான் என்னன்னு தெரியும். பட் ஆனால் இது டேக்கு தெரியாது. டேக்கு தெரிஞ்சால் வந்து சொதபிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு தெரியாது. அதே மாதிரியே கேர்ள்ஸில் வந்து சுஜிக்கு, தியாக்கு, யாக்ஷிக்கு, காயுக்கு, சோமிக்கு இவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிவியோட தான் கோஸ்ட்டு மோஸ்ட்லி டைம்ஸ் இருக்கிறதுனால நிவிக்கும் தெரியாது, ஒயனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. லைக் அந்த கோஸ்ட்டும் வந்து அதாவது கோஸ்ட்டு வந்து நம்ம ஜேஹோப் தானே. ஸோ ஜேஹோப் வந்து டேவை கூட்டிகிட்டு அந்த மேன்ஷன், அதாவது அந்த பழைய பில்டிங், அந்த பேய்ங்க எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகுது. அங்கே இதே மாதிரி நிறைய வந்து கோஸ்ட் எனர்ஜி அங்கே இருக்குது. டே வந்து சொல்கிறாரு, ஹயாங் இங்கே எதுக்கு ஹயாங் வந்தோம், இங்கே இந்த இடமே சரியில்லை, வாங்க நம்ம திரும்பி போயிடலாம். எனக்கு இந்த இடம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, வாங்க போயிடலாம். ஒயன் வந்து அவள் காணோன்னா ரொம்ப தேடுவா, ரொம்ப பயப்படுவா, வாங்க நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேஹோப்பை கூப்பிட்டு போக பார்க்குறாரு. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஜேஹோப்குள்ளார இருக்கிற அந்த பேய் வெளியில் வருது. டேங்க்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது, யாரா இது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு இதில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேய் வந்து சிரிக்குது, லைக் கோஸ்ட் எப்படிலாம் சிரிக்குமோ அந்த மாதிரி சிரிக்கிறாரு. டேங்க் ஒரு மாதிரி லைட்டாக பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஹயாங்க்கு என்னாச்சு, ஹயாங் உங்களுக்கு என்ன ஆச்சு ஹயாங், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம், இந்த இடமே சரியில்லை, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, வாங்க போகலாம். யாருக்கு என்னடா ஆச்சு, யாருக்கும் எதுவும் ஆகலை, நாங்கள் எங்கே வரணுமோ அங்கே தான் வந்திருக்கோம். நீயா அந்த தாயத்தை கழட்டிட்டா நல்லது, இல்லைன்னு வச்சுக்குவேன் அங்கே சந்தோஷமாக இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஹயாங்ஸ் அவங்களோட ஒய்ஃப்ஸு எல்லாருமே நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த பேய் பேசிகிட்டு இருக்கு. ஹயாங் உங்களுக்கு என்ன ஆச்சு ஹயாங், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, முதல்ல வாங்க நாம் இங்கேருந்து போகலாம், வாங்க ஹயாங். டே வந்து ஜேஹோப்போட கையை பிடிச்சி அந்த பிளேஸ்லேருந்து இழுத்துட்டு போக பார்க்குறாரு. பட் ஆனால் ஜேஹோப் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அந்த பேயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேயோட ஹேண்ட்ஸை வந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகுது உள்ளார. ஹயாங் வாங்க ஹயாங் போயிடலாம் ஹயாங். அந்த பேய் கொஞ்சம் கூட டேவை கண்டுக்கவே இல்லை, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்க உள்ளார. அங்கேருந்து வந்து வாய்ஸ் கேட்குது. அங்கே வந்து யாரோட வாய்ஸ் கேட்குதுன்னா நம்ம ஒயனோட வாய்ஸ் தான் வந்து உள்ளார இருந்து கேட்டுட்ருக்கு. டேக்கு ஷாக்கு, என்ன ஒயனோட வாய்ஸ் கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல அப்போ நிவியோட வாய்ஸும் வருது. வாய மூடிட்டு இருடி, என்ன சும்மா டேன்ட்டு. நீ உயிரோட இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளோ வேணாலும் அவனை கூப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறமா நான் தாண்டி அவன் கூட வாழ போறேன். வயலுக்கு செம்ம ஷாக் ஆயிருச்சு. இது நிவியே இல்லை, வேற யாரோ அந்த மாதிரியான இது இருக்கு. நிவி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஆல்ரெடி ஜிமின் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, நீ அவனை லவ் பண்ற, இப்போ என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்னடி, நான் என் பேரு எல்லாம் நிவி கிடையாது, என்னோட பேரு. இந்த இடத்துல அந்த பேயோட பேர் என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேரையை நீங்கள் வச்சுக்கோங்க. பேயும் வந்து அதோட பேரை சொல்லுது. ஒயனுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கும். அப்போ நிவி உடம்புல இருக்கிறத ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒயனுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் டேவும் ஜேஹோப்பும் வராரு. டேவை பார்த்ததுமே ஒயன் வந்து ஓடுறாங்க டேவை ஹக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, லைக் நிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒயனை பிடிச்சி, அதாவது அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி தூக்கி வீசிடுறாங்க. கத்துறாரு, ஒயான் அப்படின்னு கத்துறாரு. ஜேஹோப்புக்கு செம கோவம் வந்துருச்சு. ஜேஹோப்புக்குள்ளார இருக்கிற பேய்க்கு செம கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ நீ தூக்கி போட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் டேவை தூக்கி போடுது. இப்போ அந்த ரெண்டு பேய்க்குமே வந்து செம கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒயனை தூக்கி போட்டதுக்காக ஜேஹோப்புக்கு கோவம் வந்துருச்சு, டேவை தூக்கி போட்டதுக்காக நிவிக்குள்ளார இருக்கிற பேய்க்கு அதுக்கும் கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டே வந்து நிவியை ஒயனை கூட்டிகிட்டு அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணுது. என்ன ஆகுதுன்னா வந்து ஜெஹோப் வந்து என்ன பண்ணுறாரு, டே கிட்ட தான் போகிறாரு. அங்கே செம்ம சண்டை நடக்குது. டேக்கும் ஜேஹோப்புக்கும் செம்ம சண்டை நடக்குது. அதே மாதிரி தான் வந்து ஒயன் வந்து ஜேஹோப்க்கு தள்ளி விட போவாங்க. பட் ஆனால் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா டேக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க ஜேஹோப்பை தள்ளி விட்டு. அந்த சமயத்தில் நிவிக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். அவங்க வந்து ஒயன் கூட செம்மையாக வந்து சண்டை போயிட்டுருக்கோம். லைக் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து பேய்ங்க அப்படின்ற பவர் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆனால் வந்து அப்படி பண்ணால் வந்து செத்துருவாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கோ அப்படின்றதுனால வந்து லைக் பவர்ஸை யூஸ் பண்ணாமலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. செம்மையாக அடி விழுது டேக்கு. அதே மாதிரி தான் எவ்வளோ பயங்கரமாக டேக்கு அடி விழுதோ அதே மாதிரி நம்ம ஒயனுக்கும் அடி விழுது. அப்போது வந்து சுத்தமாக முடியல, டேவாலையும் முடியல, ஒயனாலையும் முடியல. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டேவை விட்டுட்டு வந்து ஒயன் கிட்ட தான் வந்து லைக் ஜேஹோப் வராரு. அதே மாதிரி தான் வந்து நம்ம நிவி உடம்புல இருக்கிற பேயும் ஒயனை விட்டுட்டு டேக்கிட்ட தான் வராரு. டேக்கிட்ட வந்து டச் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. லைக் வந்து அவங்க வந்து லைக் சுஜிக்கும் தியாக்கும் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னல. அந்த பிளான் பிரகாரம் வந்து தான் இப்போது போய்கிட்டுருக்கு. அவங்க உள்ளார வந்ததுமே வந்து ஜேஹோப்பும் சரி நிவியும் சரி தூக்கி வீசப்படுறாங்க. லைக் அந்த அந்த டிவைன் பவரை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணதுமே வந்து அங்கேருந்து எகிரி லைக் மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. பால்கனி மாதிரி ஸ்டேர்ஸில் வந்து பிடிச்சிக்கிறது இருக்கும்ல, அந்த மாதிரியான பிளேஸில் போய் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க உள்ளார வந்த டோரும் க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கப்புறமா தான் மெயின் சீனே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் நான் வந்து இந்த ஸ்டோரியை இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன், சாரிடா ஆர்மிஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து லைக் இது 3 ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட்டு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே 3rd பார்ட்டும் வந்துடும். அதில் ரொம்ப பயங்கரமான சண்டைகள் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் கூட வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.